தமிழக சட்டசபையில் இருந்து திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் அமைச்சர் வைத்தியலிங்கம் வியாழன் என்று கூறிய ஒரு வார்த்தையை நீக்க கோரி திமுகவினர் கோரிக்கை வைத்தனர். அதற்கு சபாநாயகர் மறுக்கவே அவரது இருக்கையை முற்றுகையிட்டு திமுகவினர் கோஷமிட்டனர். இதையடுத்து திமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். சபை காவலர்களால் திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். அமைச்சர் அவர்கள் வெளியேறியவர்களை பார்த்து ஓடுகாலிகள் என்று சொன்னது இந்த சபைக்கு ஏற்றதுதானா? அவைக்கு உகந்த வார்த்தை தானா? பார்லிமெண்டேரியன் வார்த்தை தானா? இப்படி ஒரு அமைச்சர் எதிர்க்கட்சிகளை இழிவுபடுத்தலாமா? நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு வருத்தம் தெரிவித்து அவைகளெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். ஆனால் அமைச்சர் அவர்கள் எழுந்து மீண்டும் ஒரு முறைக்கு 3 முறை 2 முறை எழுது நின்று நான் சொன்னதிலே ஒன்றும் தப்பில்லை, ஓடினார்கள், வெளியே போனார்கள் வேகமாக, ஆகையினாலே அவர்களை ஓடுகாலி என்று சொன்னேன், அதிலே தப்பில்லை என்று திருப்பி சபையிலே சொன்னார். நாங்கள் எங்களுடைய கோரிக்கை மறுபடியும் வலியுறுத்தியதால் சபாநாயகர் அவருக்கு இருக்கிற அதிகாரம், அவருக்கு தெரிந்த அதிகாரத்திலே எங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டு விட்டார். இந்நிலையில் மௌலிவாக்கம் கட்டட விபத்தை சிபிஐ விசாரிக்க கோரி திமுக சார்பில் சனிக்கிழமையன்று பேரணி நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.